இதனால தான் எந்த யூடியூபருமே நல்லது செய்யறதுக்கே யோசிப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ என் பேஜ்ல போட்டிருந்தேன். ஏழை எளிய குழந்தைகளுக்கு புக் வாங்க முடியலன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஆர்டர் பண்ணுங்க. அவங்க புக் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு வந்து கூப்பிட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு எக்கச்சக்கமான பேர் கால் பண்ணியிருந்தீங்க. தனி ஒரு நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நோட்டு புக்குகளை கொடுக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒட்டுமொத்த கன்னியாகுமரிக்கும் ஒரு அன்னை வந்து நோட்டு புக்கு கொடுக்க முடியுமா? ஓரளவுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த வீடியோ போட்டதுல இருந்து கண்டினியூஸ் கால் வந்துட்டே இருந்திருக்கு. ஒரு 200 கால் போல அட்டன் பண்ணி புக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இனி உள்ள ஆளுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க வீடியோவும் எடுத்துட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம். கால் பண்ணி புக் பண்ணவங்க 200 பேர், நிறைய பேர் புக் பண்ணாமலே 300 பேர் போல எக்ஸ்ட்ரா கூட்டிட்டு வந்தாங்க. அதனால வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு இருக்க நோட்டு புத்தகங்களை எல்லாருக்குமே கொடுத்து எக்ஸ்ட்ராவும் வாங்கி தான் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால அந்த வீடியோ எடுத்தனால மற்ற வீடியோலாம் வந்து ஏன் இப்படி மக்களை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதை வந்து நான் பெருசா எடுக்கல. இந்த நோட்டு புத்தகங்களை பிரதர் ஆண்டோ மற்றும் அவர்களோட குழுவினர் இணைந்து நிறைய பேர்ட்ட ஸ்பான்சர் பெற்று தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆசீர்வாதம் பெற்று நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு பிளஸ் பண்ணுங்க மக்களே.